ஆனால் கல்வாரியை பற்றி தியானிக்கிறது இதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 நாளோ 40 நாள் அல்ல. நாம் அனுதினமும் கல்வாரியை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாகவும் அதை பற்றி தியானிக்கக்கூடியவர்களாகவும் அதை குறித்து நாம் பேசக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்பானவர்களே, கல்வாரியின் மூலம் சிலுவை என்பது தோல்வியின் சின்னம் அல்ல, சிலுவை என்பது ஜெயத்தின் சின்னமாக இருக்கிறது. ஆமென். அதுதான் நாம் அருமையான 1 கொரிந்தியர் 15:57 படிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கல்வாரியின் மூலம் நமக்கு இயேசு ஜெயத்தை தந்திருக்கிறார். அப்போ மரணத்துக்கும் சாபத்துக்கும் உலகத்தில் எல்லா தீமைக்கும் சமாதான இன்மைக்கும் காணாம இருந்திருந்த சாத்தானுடைய தலையை கல்வாரியில் அவர் ஆணி அடித்து சிலுவையில் வெட்டி சிறந்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆமென். கொலோசியரில் நாம் படிக்கும்போது அவர் ஆணி அடித்து சிலுவையில் வெட்டி சிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, அப்போ அந்த சிலுவையின் மூலமாகத்தான் இயேசுடைய ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் சிலுவையின் மூலமாக அவருடைய சுய ரத்தத்தால் சிந்தி நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் அனுதினமும் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெயம், அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, ஆகவே தான் எப்போதும் இந்த சபிக்கப்பட்ட பிசாசானவன் நம்மோடு போராடுவான். இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். வலு சர்ப்பம் மனிதனை மனதில் போராடி கொண்டே இருப்பான். அன்பானவர்களே, மாந்திரிகங்கள், பொல்லாத செய்வனைகள், இருளின் வல்லமைகள், இவையெல்லாம் சரீரத்தில் நின்று கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எப்போதுமே ஒரு யுத்தத்துக்குள், சில போராட்டத்துக்குள் நாம் என்ன செய்கிறோம்? வைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, அப்போ எத்தனை தான் போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவருடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில சத்தியங்களை நான் இன்றைக்கு சுருக்கமாக ஒரு 4-5 காரியங்களை சொல்லி நேரத்துக்கு ஏற்படி நான் முடிக்கலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. முதலாவதாக நீதிமொழிகள் 18:2 நாம் படிப்போம். மூடன் தன் மனதில் உள்ளவைகளெல்லாம் வெளிப்படுத்துகிறான். படிங்கள். போதும். அருமையானவர்களே, நம்முடைய மனம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்க்க போறோம். முதலாவதாக நம்முடைய மனம், மூடன் தன் மனதில் உள்ளவைகளெல்லாம் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, நம்முடைய மனம், மூடன் மனதில் உள்ளதெல்லாம் வெளிப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ வெளிப்படுத்துகிறது. சில காரியத்தை மறைக்க வேண்டியதை மறைக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்போ நாம் படிக்கிறோம், காடி குடித்தால் எப்படி குடிக்க வேண்டுமா? மூடி குடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய மனதை அடக்கிறவன் உத்தமன் என்றெல்லாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, தன் மனதை அடக்காதவன் மதில் இழிந்த பாதாளம் போல் இருக்கிறான் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ நம்முடைய மனதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அன்பானவர்களே, நம்முடைய மனதில் வருகிறதெல்லாம் நாம் வெளிப்படுத்த கூடாது. அப்போ எல்லாவிட நம்முடைய மனதை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார். அப்போ சில விஷயத்தில் அப்படியே நாம் வெளிப்படுத்துவோம். இங்கே எசேக்கியாவை நீங்கள் பாருங்க. அவன் வியாதிப்பட்டு ஆண்டு சொன்னார், தீர்க்கதரிசி அனுப்பி வீட்டு காரியத்தை நீ என்ன செய், ஒழுங்கு பண்ணு.
உடனடி ஒரு சுவர் பக்கமாய் திரும்பி என்ன செய்தான்? எசேக்கியா அழுதான் என்று படிக்கிற எசேக்கியா ராஜா உடனடியே கத்த ஜபத்தை கேட்டார். அவன் முட்டத்தில் போகணும்னு சொன்னார். என் மகன் அழுதுருக்கிறான், இன்னும் நான் அவனுக்கு 15 ஆண்டு அவனுக்கு என்ன செய்திருக்கிறேன்? கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்று கத்த சொன்னார். பாருங்க, உடனடியாக தேவ மனுஷன் சொல்றார், கத்தர் உனக்கு இன்னும் 15 ஆண்டை கூட்டி தந்திருக்கிறார். அப்ப இதை பாபிலோன் ராஜா கேள்விப்படுகிறான். எல்லா ராஜாக்கள் இவன் என்ன செய்யறாங்க? கத்தர் உன்னை குணமாக்கி இருக்கிறான்னு நலம் விசாரிக்கும்படி வருகிறார்கள். வந்தவுடன் இந்த எசேக்கியா பாபிலோன்ல வந்தாங்க. வந்தவுடனே தூரத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படி அரண்மனையில் உள்ள எல்லா ஆயுத கடங்கை கொண்டு காட்டுகின்றான். அவனுடைய குமாரத்திகளை காட்டுகின்றான். ஆண்டு கொடுத்த எல்லா இடத்தையும் அவன் எல்லாவற்றையும் காட்டுகிறான். உன்னுடைய கத்தர் ஏசாதிகசி அனுப்புகிறார். அங்கே போய் உன்னது யார் வந்தார்கள்? அவன் சொல்றான், தூர இடத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், பாபிலோனிலிருந்து. இதெல்லாம் காட்டி கொடுத்தான். சொன்னா, எல்லாவற்றையும் நான் காட்டி கொடுத்தேன். கத்த சொன்னார், ஒரு நாள் வரும், அப்பொழுது எங்களுக்கு அந்த தங்கங்கள், இங்கிருந்து உன்னுடைய குமாரர்கள் குமாரத்திகள், இங்க இருக்கிற எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அல்லேலூயா. எவ்வளோ பாருங்க, அந்த ஒரு சின்ன காரியம்தான். அவன் ஒரு தூரத்தில் வந்தான் அப்படின்னு. அப்போ அன்பானவர்களே, அப்போ சில வேளையில் நம்முடைய மனதில் இருக்கிறதெல்லாம் உடனடி நாம் வெளிப்படுத்த முற்படுகிறோம். அருமையானவர்களே, தேவன் சிலப்போ நமக்கு ஒரு தரிசனத்தை தந்திருப்பார். தேவன் நமக்கு ஒரு வேளையில் ஒரு வெளிப்படுத்தலை தந்திருப்பார். ஒருவேளை தேவன் நமக்கு ஒரு 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆவியில் ஒரு உணர்வை தந்திருப்பார். ஏதோ ஒரு காரியத்தில் தேவன் நம்மை சில காரியங்களில் நம்மை நடத்தக்கூடும். அப்போ ஒருவேளை நம்முடைய கொஞ்சம் பணங்கள் நம்ம கையில் இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலை இல்லை. அப்போ இதை பற்றி நம்ம பிள்ளைகளை குறித்து சில திட்டங்களை வைத்திருப்போம். அப்போ இதெல்லாம் நம்ம மனதில் அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த சூழ்நிலையில் அருமையானவர்களே, சில காரியங்கள் கைகூடாமல் வரப்போகிறது. பாருங்க, நம்மை சுற்றிலும் நம்மை பார்க்கிற கண்கள் சந்தோஷமாய் நம்மை பார்ப்பதில்லை, சமாதானமாய் நம்மை பார்ப்பதில்லை, மகிழ்ச்சியாக நம்மை பார்ப்பது இல்லை. அவன் எரிச்சலோடும் பொறாமையோடும் தான் நம்மை பார்க்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவை அந்த சூழ்நிலைகளை நாம் எப்போதுமே நம்ம மனதை நம்ம அடக்கி நாம் ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம். அவன் தன் மனதை வெளிப்படுத்துகிறவன். அவன் ஒருபோதுமே அந்த சிம்சோனை பாருங்க, ஆண்டவர் சொன்னான், ஒரு நசரேன் விரதம் இந்த வெட்டக்கூடாது, வெட்டினால் பலன் போய்விடும். ஆனால் திடீர்னு பார்த்தா போகாத இடத்துல போனா, பழகாத இடத்துல பழகுனா, கடைசியில் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்திட்டான். கடைசியில் எவ்வளவு ஆண்டவருக்காய் கிரியை செய்த மனுஷன், ஆண்டவருக்காய் யுத்தம் பண்ணின மனுஷன், ஆண்டவருக்காய் சத்துருகள் அவ்வளவு சிதறடித்தவன். அன்பானவர்களே, இங்கே பார்த்தா திடீர்னு பார்த்தா அவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தின போது அவனுடைய முடிகள் வெட்டப்பட்டது, அவன் கண் குருடாக்கப்பட்டது. அருமையானவர்களே, இவனுடைய கை காலெல்லாம் விலங்கிடப்பட்டது. பாருங்க, ஒரு கட்டப்பட்ட நிலையில் அவன் தள்ளப்பட்டான். அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான நிலைமை என்று பாருங்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தும் நம்முடைய கண், நம்முடைய தரிசனம் கெட்டு போகிறது, தரிசனங்கள் நஷ்டப்பட்டு போகிறது. தூர பார்வை, தேவனோடு தரிசிக்கின்ற, தேவனோடு பேசுகின்ற, ஐக்கியப்படுகின்ற நல்ல அனுபவங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆமே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் அநேகர் தரிசனத்தை இழந்திருக்கிறார்கள், தேவன் கொடுத்த வெளிப்படுத்தல்களை இழந்திருக்கிறார்கள். இந்த ஜீவியத்தில் வெற்றியாக வாழ்ந்து முன்னேற முடியாமல் இன்றைக்கு அநேக தவித்து கொண்டிருப்பதை நாம் அறிய முடியும். ஹல்லேலூயா. ஒரு நாள் தேவனுடைய தரிசனங்கள், சொப்பனங்கள், வழிகாட்டுதல் எவ்வளவு தெளிவாக இருந்தது. இந்த பாதையில் விடுதலையோடும் தெளிவோடும் தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடு நாம் ஓடணும். ஆனால் இன்றைக்கு ஒரு விதமான சோர்வு, ஒரு விதமான அசதிகள், ஒரு விதமான நிர்விசாரங்கள், அருமையான ஒரு விதமான சோம்பல் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை ஆள்கொண்டு இன்றைக்கு கட்டின ஒரு நிலையில் அநேக தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை, இந்த சபையில் ஐக்கியமா இருக்கும்படி, அவரை அன்பு கூறும்படி, நேசிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆனால் எத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து இன்றைக்கு அந்த சிம்சோனை போல
சாதாரண நிலையில் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள், கட்டப்பட்டு போன நிலைகள். அருமையானவர்களே, ஆனால் இந்த மாலை வேளையில் இரக்கமுள்ள தெய்வம் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த சூழ்நிலையில் இருக்கேன்பா என்று உணர்ந்தா கண்டிப்பா கர்த்தர் இன்றைக்கும் அவர் நமக்காக இரக்கம் காட்ட அவர் ஆவலோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு தேவன் நல்ல தரிசனம், திட்டம், குடும்பம், வாழ்க்கை, சூழ்நிலை, பொருளாதாரம் எல்லா நிலையும் நல்லா இருந்த எல்லாம் நான் வாயை திறந்துட்டேன், திறக்காதிருந்த திறந்துட்டேன், பேசாதெல்லாம் பேசிட்டேன், அடக்க முடியல. எல்லா நஷ்டம், எல்லா இழப்பு, தோல்வி, வெக்கத்தோடு தலையை கையை தலையில வைத்து ஐயோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ என்று சொல்ல வேண்டாம். ஐயோ என்பது நரகத்தின் வார்த்தை. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவையில் அவர் தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தினது நாம் இன்னும் ஐயோ என்று அவமானத்துக்குள் இருக்க அல்ல. இந்த மாலை பொழுதில் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய தவறுதலுக்காய் உண்மையாய் மனம் திரும்பி, உண்மையாய் தாழ்த்தி மனம் திரும்பி இயேசுவை நோக்கி பார்த்தால் இரக்கமுள்ள தெய்வம் இன்றைக்கும் தன்னுடைய இரக்கத்தை உனக்கு காண்பிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை நம்புறிய? ஹல்லேலூயா. சிம்சோன் நிலைமை உணர்ந்தா மறுபடியும் அவனுக்கு பலன் வந்தது. ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, ஒருவேளை எப்படி என் பிழை உணர்கிறது, இயேசு நீ மன்னிப்பாரா, இயேசு எனக்கு உதவி செய்வாரா என்ற கலக்கம் வேண்டாம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காய் அருமையான கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே ரத்தத்துக்குள் மாற்றம் இல்லை. ஆமென். அதே ரத்தத்துக்குள் அதே வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்துக்குள் எந்த பாவியை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் 50 முறை 10 முறை இயேசுவின் ரத்தம் 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 என்று வந்தது. ஆமென். என்னைப்பா ரத்தம் என்று வருகிறதா? அல்லேலூயா சத்தம் வருகிறதா? ஸ்தோத்திர சத்தம் வருகிறதா? அன்பானவர்களே, பாலியின் சிந்தையை அநேகர் மறந்து விட்டார்கள். எரேமியாவில் படிக்கிறோம், அருமையானவர்களே, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது என்று படிக்கிறோம். ஆடு என்பது அருமையானவர்களே பலி செலுத்தப்பட்டது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் மனிதன் செய்த தப்புக்காக பாவம் அறியாத மாடுகள், ஆடுகள் அடிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ நமக்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே பலியாய் இயேசு அடிக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தின் மூலமாகத்தான் நமக்கு பெரிய மீட்பு கிடைக்கிறது. ஒரு நாள் இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் போதே தேவனுடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்தது, தேவனுடைய அபிஷேகம் நமக்குள் வெளிப்பட்டது. இயேசுவின் இரத்தம் என்று சொல்லும் போது ஆவிகள் அலறினது. ஆமென். இன்றைக்கு எத்தனை பலவீனங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை நுகத்தடிகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையில் சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் நிலைமை உணர்ந்து இயேசுவை என்று கூப்பிட்டு பார். அந்த இரத்தத்தில் எந்த மாற்றம் இல்லை. அந்த இரத்தம் இன்றைக்கும் நமக்காக கிரியை செய்யும் என்பதை இந்த மாலை வேளையில் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்குகிறது. எந்த பாவியும் இன்றைக்கும் இயேசுவின் இரத்தம் கழுகிறது. ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வேளையில் ஒருவேளை அந்த சூழ்நிலைகள் நாம் போயிருக்கலாம். இரக்கமுள்ள தெய்வம் இந்த மாலை வேளையில் அன்புள்ள தெய்வம் உங்களை அழைக்கிறார். ஆமென். நீ பின்வாங்கி போனது போதும், இயேசுவிட்டு விலகி போனது போதும். இந்த ஆவிக்குரிய நிலையில வந்து ரொம்ப தூரம் போயிட்டு, ஆண்டவரே இல்லை, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் நண்பனே, இனி எனக்கு ஒரு வாழ்வுண்டா? நிச்சயம் உனக்கு ஒரு வாழ்வுண்டு. எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? நிச்சயம் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருமா? நிச்சயம் இயேசு தருவார். இன்றைக்கு அவர் எந்த பாவியை நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, எந்த நிலையில் இருந்தாலும், கெட்ட குமாரன் தகப்பனை ஆஸ்திகளை வாங்கிவிட்டு தூரம் போனான். ஆனால் தகப்பனோ மகனுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இயேசு உன் மனம் திரும்புவதற்காய், உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காய், மறுபடியும் உன்னை சுத்திகரிக்கும்படி எதிர்பார்ப்போடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புள்ள நண்பரே, மறுபடியும் மாறுங்கள்.
இயேசு மறுபடியும் இந்த கூட்டத்தின் மூலமாய் நிச்சயம் உடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் மறுபடியும் தேவன் தருவார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அன்பான தேவ பிள்ளைகளே, இரண்டாம் படிக்கிறோம் பிரசங்கி 10:20. ராஜாவை உன் மனதிலும் நிந்திக்காதே என்று படிக்கிறோம். ஆமென், படிங்கள். சரி, ராஜாவை உன் மனதிலும் நிந்திக்காதே, படிங்க. போதும், அருமையான. ராஜாவை மனதிலும் நிந்திய, மனதில் நிந்திப்பது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பிரசங்கி 7:22 படிக்கும்போது, நீயும் அநேக தரம் அநேகரை நிந்தித்திருக்கிறாய். ஆமென், இந்த தண்ணீரப்பா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நிந்திப்பது. ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம். ஆமென். ராஜாவையும் மனதிலும் நிந்தியாதே, அதிகாரம் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஒரு ராஜாவை, ஒரு எம்எல்ஏ, எம்பியை, ஒரு கவுன்சிலரை, ஒரு கலெக்டரை ஸ்தானத்தில் நியமிக்கிறது தேவன். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம நிந்திக்க கூடாதுன்னு பைபிள் இருக்கு. ராஜாவையும் மனதிலே நிந்தியாதே. அல்லேலூயா. ஒருவேளை அவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க, நெருக்கத்தை கொடுத்துருப்பாங்க, நம்முடைய விருப்பம் போல அவங்க நடந்திருக்க மாட்டாங்க. ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, ராஜாவையும் மனதிலேயே நிந்தியாதே. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பாஸ்டர்? அது பெரிய விஷயம்தான். ஹல்லேலூயா. ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறது தேவன். அதனால பைபிளுக்கு ராஜாக்களுக்காக என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ராஜாக்களுடைய கைகள் நீர்க்கால்கள் போல் கர்த்தருடைய கையில் இருக்கிறதா. அப்போ அவருக்கு ஏற்றபடி என்ன செய்வார்? திருப்புவார். அன்பானவர்களே, அதனால தயவு செய்து அப்படி நாம் சொன்னா ஈக்கள் என்ன செய்யுமா? செட்டைகள் அறிவிக்கும் என்று நாம் வேதத்தில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவேளை நிந்திச்சா தப்பா? சில ஜபத்தில் கூட நமக்கு ஆவியில் வைராக்கியம் வந்தா, அப்படி பண்ணும் ஆண்டவரே, இப்படி பண்ணும் ஆண்டவரே நம்ம சொல்றோம். தயவு செய்து அது கர்த்தர் சர்வ வல்லவர் தான் அந்த அரியணையில் உட்கார வைக்கிறார். ஆமென், சத்தமா சொல்லுங்க. ராஜாவை மனதிலும் நிந்தியாதே. சிலப்போ நம்ம ஒரு வித்தியாசமான நிலையில கர்த்தரே நடத்துவார். அல்லேலூயா. சரி ஆண்டவரே, சந்தோஷம், நீர் என்னை நடத்தினீர். அன்பானவர்களே, பாருங்க, இந்த கோலியாத்து தாவீதை நிந்தித்தான், தேவனை நிந்தித்தான். ஆமென். ஆனா தாவீது என்ன சொல்லலாம்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? பாருங்க, நிந்தித்துடன் தாவீது பொங்கி எழும்புகிறான். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ தூசிக்கிறான். அன்பானவர்களே, ஒரு தூசிக்கிற கோலியாத்து தூசித்தான். ஆனா தாவீது எவ்வளவு பாருங்க, பாரு, அந்த வார்த்தைகள்லாம் நாங்க போகல, ஆனால் நமக்கு சம்பவம் தெரியும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அதனால ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. நிந்திப்பது, அப்போ பிள்ளைகள் பெற்றோரை நிந்திப்பது, படிக்கிற தம்பி வாத்தியாரை நிந்திப்பாங்க, பெற்றோரை பிள்ளைகள் பெற்றோரை நிந்திப்பது, மூப்பர்களை நிந்திப்பது, போதகர்களை நிந்திப்பது. அப்போ இன்னைக்கு நிந்தனைகளினால உலகம் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சட்டைகள் என்ன செய்யுமா? தூதை கொண்டு போய் கொடுக்கும் என்று பைபிள் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்முடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் அடிபட்டு கிடக்கிறது, முன்னேற்றங்கள் அடிபட்டு கிடக்கிறது. நல்லா நீங்க யோசிக்கணும். இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில நாம் யாராவது நிந்தித்தது உண்டா? அதான் பிரசங்கி சொல்ல, நீயும் அநேக தரம் அநேகை நிந்தித்தது உண்டு. தயவு செய்து நாம் நிந்திக்கிறது பெரிய ஒரே வசனங்களுக்கு, நாங்க வசனத்துக்கெல்லாம் நாம் போகல. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கய்யா. ஆமே. அப்போ அப்படி நாம் நிந்திக்கும் போது கர்த்தரை நிந்திப்பதற்கு சமம் என்று பைபிள்ல நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அவன் நினைப்பான், அது ஒரு நாள் காதல போகும் அப்படின்னு கர்த்தரை பார்ப்பான். அன்பானவர்களே, அது நமக்கு பெரிய ஒரு நஷ்டமா இருக்கும். நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய முன்னேற்றத்துக்கு அது ஒரு பெரிய
தடையாக இருக்கும். அதனால இந்த மாலை வேளையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ராஜாவை மனதிலும் நிந்தியாதே. இன்றைக்கு நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தொழில், நம்முடைய பிரகாசம் அடுத்த கட்ட நிலவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. அப்படி நாம் நிந்தித்திருப்போமானால் கர்த்தாவே என்னை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கய்யா, அல்லேலூயா. அவன் எல்லாம் எதிராக தான் போயிட்டு இருக்க. நான் தயவு செய்து மனதிலும் நிந்தியாதே பைபிள்ல நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. சரி, நான் சுருக்கமா அந்த காரியத்தை சொல்லி போகிறேன். நீதிமொழிகள் 23:17 படித்தா, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. படிங்க. சரி, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அன்பானவர்களே, அல்ல சொல்ற மனதுல பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அன்பானவர்களே, ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அப்ப நம்ம வேலை செய்யற இடங்களில், நம்முடைய அக்கம் பக்கம், நம்முடைய பணிபுரிகிற இடத்துல எத்தனையோ நிலைகளில் நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் துன்மார்க்கமான நிலையில் அத்தனை பேர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்போ இவைகள் மேல நம்ம பொறாமை கொள்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு அருமையானவர்களே, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம அவன் மேல பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு பைபிள் இருக்கு. அப்போ நம்முடைய மனதுல இப்படிப்பட்ட அந்த யோசனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நமக்குள்ள பாதிப்புகள் வருகிறது. அல்லேலூயா, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. ஒருவேளை நம்மளை விட அவங்க உயர்ந்திருக்கலாம், நம்ம விட அவங்க மேன்மை அடைந்திருக்கலாம், நம்ம விட அவங்க கனம் பெற்றவளா இருக்கலாம். ஆனால் நம்ம அவங்க மேலே நாம் பொறாமை கொள்ளும் போது நம்முடைய மனதில், நம்முடைய சிந்தையில் எல்லாம் பார்த்தாலும், நீங்கள் ஜபத்தில் போய் உட்காந்து பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்போ நம்முடைய மனதில் அந்த எண்ணம் தான் வந்து நிற்கும், அந்த சிந்தை தான் நம்முடைய மனதில் வந்து நிற்கும். ஆகவே பொறாமைக்கு நாம் அவங்க மேலே இடம் கொடுக்கக்கூட. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள இடம் கொடுக்காதே என்று பைபிள் இருக்கு. அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தைகளை மாத்தன்னு சொல்லி நான் முக்கியமான 5 காரியத்தை நேராய் போகிறேன். இரண்டாவதாக நீதிமொழிகள் அடுத்து 15-13 படித்தா, மன துக்கத்தால் ஆவி முறிந்து போகும் என்று படிக்கிறோம். அருமையானே, மன துக்கம். அல்லேலூயா. அடுத்ததாக மன துக்கத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறது. இந்த காரியம் நடக்கவில்லையே, இந்த காரியம் கர்த்தர் செய்யவில்லையே. அப்போ நமக்குள்ள மன துக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று நாம் அங்கே படிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 57:17 படிக்கும் போது, தங்கள் மனம் போன போக்கில் போகிறது. அருமையானவர்களே, இப்படி மனம் போன போக்கிலும் போகக்கூடாது என்று தான் நாம படிக்கிறோம். அல்லேலூயா. சரி, இதோட நான் அந்த வார்த்தையை முடித்து நான் முக்கியமான ஒரு 5 காரியத்தை நீங்கள் கவனமாக கேளுங்கள். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. சரி, 1 தீமோத்தேயு 6:6 படிக்கும்போது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதே போதும் என்று இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இனி தயவாய் எடுத்த ஒரு ஆள் படிங்க. மிகுந்த ஆதாயம், போதும். அருமையானவர்களே, முதல்ல படிக்கிறோம், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நல்ல முக்கியமான ஒரு பகுதி, 5 காரியத்தை சொல்லி நான் சீக்கிரம் முடித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. சரி, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன மனம் இருக்கணுமா? போதும் என்கிற ஒரு மனது. ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல கர்த்தர் தந்ததுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு மன நிறைவோடு வாழ வேண்டும். ஏன்னா மன நிறைவு கர்த்தர் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் மன நிறைவு மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அப்போ தேவன் நமக்கு என்ன தந்தாரோ, ஒரு சின்ன வீடு தந்தாரா, ஒரு சின்ன சைக்கிள் தந்தாரா, இல்லை ஒரு நல்ல கார் தந்தாரா, ஒரு 5 சென்ட் தந்தாரா, அப்போ தந்ததை நினைத்து ஒரு மன
நிறைவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சின்ன வேலை, அதுல ஒரு மன நிறைவு. ஆண்டவர் இந்த வேலை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அந்த மன நிறைவு அல்ல கவனிங்க, அந்த மன நிறைவு இனி அநேகருக்குள்ள இல்ல. அல்லேலூயா. அப்போ என்ன தேவன் தந்தாரோ போதும் என்று போதும் என்கிற மனதுள்ள தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். கத்த தந்ததற்காக ஸ்தோத்திரம். கத்த இந்த பிள்ளையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த பெண் பிள்ளையை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புருஷனை கத்தர் எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்ப நமக்குடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த அநேகருக்குள்ள அந்த மன நிறைவு இல்லை. அன்பானவர்களே, அப்போ நம்முடைய மன நிறைவு இல்லாம போகும்போது தான் எல்லா தீமைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நமக்குள்ள கோபம், மூர்க்கம், எரிச்சல், வைராக்கியம், சண்டை, வாக்குவாதம். ஏன்னா நமக்குள்ள தேவன் தந்ததுக்கு கொடுத்த ஒரு மன நிறைவு நமக்குள்ள இல்லாதனால ஆத்திரம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருது. யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள ஒரு அமைதலை நாம் என்ன செய்கிறோம்? இழந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த மன நிறைவு இருக்குது பரலோகம் பார்க்கும். பரவாயில்லையே, என் பிள்ளைக்கு ஒரு சின்ன வீடு கொடுத்தாலும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு என்னை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி என் பிள்ளை வாழ்றான் என்று கர்த்தர் நினைப்பான். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. பரவாயில்ல, இந்த சின்ன வீட்டிலையும் வீடை நல்லா நீட்டா தொடச்சு நல்ல சுத்தம் பண்ணி என்னை பாடி ஆராதித்து என் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார்களே என்று தேவன் சந்தோஷப்படுவார். ஏனால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் கர்த்தர் எப்படி மாற்றுவார்? அதிகாரியாக மாற்றுவார். அவன் சின்ன காரியத்தில் என்ன இப்படி கர்த்தர் எனக்கு தந்தார்? பாவத்திலே பெரிய பாவம் முறுமுறுப்பு, மலையாளத்தில் பிறுபிறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கோபப்பட காரணமே இந்த ஜனங்கள் கர்த்தர் கொடுத்ததுல சந்தோஷமே இல்லை. பாருங்க, இப்ப மாறா என்ற இடத்துல கர்த்தர் கொண்டு போனார். அங்கே தண்ணி கசப்பா இருந்தது. உடனடி ஆண்டவர் மோசடி சொல்லிடுற, மோசே தண்ணி கருப்பா இருந்தது, இந்த கசப்பா இருந்தது. உடனடி என்ன எங்களை இப்படி நடத்திட்டு வந்தீர? மோசைக்கு விரோதமும் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமும் இருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் அதை கேட்கிறார். அன்பானவர்களே, அப்போ முறுமுறுப்பு எவ்வளவு பெரிய பொல்லாப்புன்னு பாருங்க. அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனா பைபிள் சொல்லுது எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்படி நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அழகா சொல்றான் பாருங்க. அப்போ எப்போதுமே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி பழகிட்டாலே ஒரு பெரிய வெற்றி அது. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுவான், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஏன்னா கர்த்தர் எப்போ ஒரே பாதையில் நம்மை நடத்த மாட்டார், பல பாதைகளில் நம்மை கர்த்தர் நடத்துவார். மோசே வாழ்க்கை ஊழியம் சரித்திரம் 120, 40 ஆண்டு பார்வோன் அரண்மனை, 40 ஆண்டு வனாந்தரம், 40 ஆண்டு ஜனங்களை நடத்தினான். அப்போ இந்த 40 நாடு சுகமான வாழ்க்கை, எவ்வளவு பார்வோனுடைய குமாரத்தி எவ்வளவு பெரிய சிறப்பான காரியம். அவன் நினைச்சான் பரவாயில்ல, அடுத்து பல சூழ்நிலை அவன் எடுத்து தேவன் என்ன வழி நடத்த போற, நான் என்ன ஜனங்களை மீட்க போன்னு நினைச்சான். உடனடி கர்த்தர் வனாந்தரத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. 40 ஆண்டு மோசை வைத்து ஆடை எப்படி மேய்க்கணும், ஆடை எப்படி பழக்கணும், 40 ஆண்டு ஆட்டுக்கு நிலைமைய அழகா கர்த்தர் படிக்க வைத்தார். இவனுக்கு ஜபம் இல்லை, தரிசனம் இல்லை, சொப்பனம் இல்லை, ஒண்ணுமே மோசைக்கு இல்லை. ஆனா 40 ஆண்டுக்கு பிறகு முச்சடி தரிசனம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதுக்கு பிறகு கர்த்தர் அழகா மோசே இது பண்றார். தாவீது கூட அப்படிதான். ஒரு கோலியாத்தை அடித்து ஜெயித்தோட அவங்க எல்லாரும் சொன்னாங்க, தாவீது கொண்டது, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. ஒன்னு நினைச்சான் தாவீது ராஜா தான் என்று. இல்ல, அடுத்த நிமிடமே தாவீதுக்கு வந்த நெருக்கத்தை பாருங்க, தாவீதுக்கு வந்த சூழ்நிலையை பாருங்க. அல்லேலூயா. ஒரு வெற்றியை கண்டுட, ஒரு முன்னேற்றத்தை கண்டுட, ஒரு ஆசீர்வாதத்தை கண்டுட, பரவாயில்லை அப்படின்னு நினைச்சிய, அவ்வளவுதான். அல்லேலூயா.
சில விஷயத்துல நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஆமே. கர்த்தர் எப்போதுமே நம்முடைய தாழ்வை பார்க்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, சூழ்நிலை எப்போ இருக்காது. ஒரு மேட்டுக்கு பின் ஒரு பள்ளம், ஒரு மேகம், மழை பெருகுது. வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வந்துட்டே இருக்கும். ஆமே. அவர் எந்த நிலையிலும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்தினா எல்லா காரியம் உங்களுக்கு எளிதாக மாறிவிடும். ஆமே. தாவீது எல்லா நிலையும் சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப முதல்ல கர்த்தாவே இந்த புருஷனை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த மனைவி எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். உடனே மனைவியை மாற்றிட முடியுமா? கருப்பாயிற்று, வெண்டைக்கா கத்திரிக்காவா, அப்படியெல்லாம் நம்ம மாற்ற முடியாது. தந்த மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்ப நம்ம போதும் என்கிற ஒரு மனது. அப்ப அதுக்கு வியர்ப்பமா தூரமா மாறது பிசாசு வித்தியாசமான நிலைகளை கொண்டு வருவான். அல்லேலூயா. ஏதேன்ல பாருங்க, மனிதன் தேவனோடு சஞ்சரித்துட்டு இருந்தான், சமாதானமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏதேன்ல 7 ஆசீர்வாதம். மனிதன் எவ்வளவு தேவனோடு அசைவாடி தேவனோடு உறவாடி கொண்டிருந்தான். திடீர்னு பார்த்தா அங்கே சர்ப்பம் வந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் இடம் கொடுத்தா அவ்வளவுதான். பாருங்க, ஆண்டுடைய வச்ச நோக்கம் அவர்கள் மேல அவர் பெரிய திட்டம் வச்சிருந்தாரு. ஒரே ஒரு காரியம், அந்த தோட்டத்தை இழந்து விட்டார்கள், தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால ஒரு சின்ன காரியம்தான் நம்முடைய சமாதானத்தை இழக்க வைத்துடும், நம்ம சந்தோஷத்தை இழக்க வைத்துடும், நம்முடைய குடும்ப உறவை நஷ்டப்படுத்தி வைத்துடும். வாழ்க்கையில புருஷ மனைவி பிள்ளைகளுடைய உறவுகளுக்குள்ள பெரிய பிரிவினை கொண்டு வரும். ஆகவே எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரே நிலைக்கு போறதில்ல, மாறி மாறி சூழ்நிலை வரும். ஆனா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண பழகிட்டா நிச்சயம் மாற்றத்தை காண்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் துதி உனக்கு ஒரு ஆயுதமா இருந்தது. அல்லேலூயா. துதி எடுத்த போது சாத்தான் ஓடுனான். அல்லேலூயா. துதித்து ஜெயம் எடுத்த நீ இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனதில் வைத்து, எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லையே, இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு நீதி செய்யவில்லையே என்று நினைத்து நீ முறுமுறுத்து நீ எரிச்சலோடும் கசப்போடு இருந்து கொண்டிருக்கிறாய். இல்லை, கர்த்தரே சில பாதையை உனக்காய் தேவன் அனுமதித்தார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை நீ துதிப்பாயாக. இந்த துதியில் நீர் என்னை, இந்த சூழ்நிலையில் என்னை மகிமைப்படுத்துவாயா என்றெல்லாம் தேவன் உன்னை எதிர்பார்த்திருந்தார். ஆனா நீயோ அன்மையான முறுமுறுப்புக்கும் அசதிக்கும் சோர்வுக்கும் இடம் கொடுத்து வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய அவமானத்தை நிந்தையையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். மறுபடியும் இயேசுவிடத்தில் வா, உன் நிலைமை உணர்ந்து மறுபடி கண்ணீரோடு இயேசுவை நோக்கி, முறுமுறுத்ததை மன்னியுமப்பா, இந்த சூழ்நிலையை நான் முறுமுறுத்துட்டேன்ப்பா, கேள்வி கேட்டுட்டேன்ப்பா என்று உணர்ந்தால் இயேசு சுவாமி இன்றைக்கு ஒரு மாற்றத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. ஆமே. இருக்கிறதுல ஸ்தோத்திரம் பண்ணுவையா, அடுத்த கட்ட என்ன தேவை என்பதோ அவர் நமக்கு தருவார். ஆமென். அவர் ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, அருமையான செவிகளில் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா தேவ பார்வையில் ஆச்சரியம். ஹல்லேலூயா. தேவன் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அருமையான தேவன் ரோமர் 12:2 படித்தா பாருங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். படிங்க. அப்போ மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். முதல்ல போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி. இரண்டாவது, உங்கள் மனதை புதிதாக்கி கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள். அவன் நம்முடைய மனதை எப்பொழுதும் புதிதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென்.
சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாடுவோம். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பு பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு எத்தனையோ தீமை செய்தார்கள். ஆமாம், அவன் தரிசனம் சொன்ன அவனை பகைக்குதாங்க, அவனை பகைத்து சொப்பனக்காரன்னு சொல்றாங்க, பரிகாசம் பண்றாங்க. ஆனா யோசேப்பு இதெல்லாம் நினைக்காம தகப்பன் சொன்ன ஆகாரம் கொண்டு கொடுக்குறான். இதோ சொப்பனங்காரன் வரேன்னு சொல்லிட்டு அவனை குழியில தூக்கி போட்டாங்க. அடுத்து அவனை விற்று போட்டாங்க. அடுத்து அவனை பொய்யான குற்றச்சாட்டு சிறையில கொண்டு போயிட்டாங்க. பாருங்க எத்தனை நிலைகள் யோசேப்புக்கு. ஹல்லேலூயா. ஆனா யோசேப்பு அதுக்கு சகோதரர்கள் போன போது அவன் நடந்தது என்ன செய்துட்டான்? மறந்துட்டான். அவன் சகோதரர்கள் என்று அவனுடைய விற்று போட்ட தம்பி என்று அவன் அறிந்த போது அவங்க கலங்கினாங்க, பயந்தாங்க. ஆனா யோசேப்பு அதை பற்றி பெருசாக நினைத்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பு நடந்ததை மறந்து விட்டான். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கும் அன்பானவர்களே. ஒருவேளை நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக சில காரியம் நடந்திருக்க கூடும். ஆனா நம்முடைய ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக எத்தனையோ சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போயிருக்க கூடும். அல்லேலூயா. அருமையானவர்களே, அவை பழைய நிலைகள் நமக்குள்ள மாற வேண்டும். அப்போ உன் மனதை சொல்றாரு, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அல்லேலூயா. சரி, அப்ப நம்முடைய மனதில் எப்போதுமே கவனிங்க, பழைய கதைகளை வைக்கக்கூடாது. பைபிளை படிக்கணும். அருமையானவர்களே, அழகான பைபிளை நம்ம படிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின. அல்லேலூயா. கண்டிப்பா நான் பைபிள் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய எரிச்சல், உன்னுடைய கோபம் எல்லாம் தனியணும்னு பைபிள் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. என்னை பாருங்க, எத்தனையோ பழைய காரியத்தை நம்ம அப்படியே வச்சிருக்கிறோம். தயவு செய்து, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே அன்பன் நம்முடைய மனதை புதிதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா. ஆமே. ஹல்லேலூயா. பொதுவாக நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு ஆனால் மாறி மாறி நம்ம பேசும்போது நம்ம சொல்லுவோம், அன்றைக்கு நீ அப்படி செய்தாய் அல்லவா அப்படின்னு நம்ம சொல்லிக் கொள்ளுவோம். அன்றைக்கு நீ அப்படி பணம் தராம, நீ பணம் தரவில்லையே, நீ இப்படி பொய் சொன்னாயே என்னெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக என்ன செய்வோம்? சொல்லிக்கொள்வோம். அன்பானவர்களே, அப்போ எத்தனையோ காலங்களுக்கு முன்பா நடந்த சூழ்நிலைகளை இன்னும் நம்முடைய மனதில் நாம வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய மனதில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வைக்க நம்முடைய மனது, நல்ல கவனியங்கள், நம்ம ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படும் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ மனதில் தான் மனுஷனுக்கு மறுரூபம் உண்டாகிறது. அப்போ இதில் தேவையில்லாத கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, முன்னால நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்குள்ள வைக்கும்போது இன்னும் அருமையான நம்முடைய மனதில் ஒரு விடுதலை உண்டாகாது, மனதில் ஒரு தெளிவு உண்டாகாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதில் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுவார்கள். தயவு செய்து பிரியமானவர்களே, நம்முடைய மனம் மறுரூபமாக்கப்படும். எத்தனையோ காரியம் வாழ்க்கையில் வந்திருக்கும், குடும்பத்தில் வந்திருக்கும், நண்பர் மூலமாக வந்திருக்கும், தெரிஞ்சால் மூலம் வந்திருக்கும். இன்னும் நம்ம இந்த பழைய காரியங்களை வைத்திருக்கும் போது நம்முடைய மனம் புதிதாக முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது தேவன் நம்மளை சந்தோஷப்படுவாரா? கண்டிப்பா சந்தோஷப்படும். ஒண்ணுக்கு விரோதங்களும் வருத்தங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அவனை கர்த்தர் நமக்காக இறங்கி நமக்காக கிரியை செய்ய முடியாது. ஆனா நாம் கர்த்தரத்துல ஒரு பாவங்களை அறிக்கை செய்யும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். 3 விதத்துல பாவங்களை செய்கிறார். பாவங்களை அவரை நம்ம அறிக்கை செய்யும் போது 3 விதங்கள் அந்த பாவங்களை மறைக்கிறார். மேகத்துல மறைக்கிறாராம், முதுகு பின்னால எரிந்து போடுகிறாராம், முகத்துக்கு பின்னால சமுத்திரத்தின் ஆழத்துல கர்த்தர் போட்டு விடுகிறாராம். அல்லேலூயா. பாருங்க கர்த்தர் எப்படி எல்லாம் செய்கிறார்னு பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்களில் நம்முடைய கசப்பான வாழ்க்கை,
நெருக்கமான அநேக துன்பங்கள் மற்றவர்கள் மூலம் நமக்கு வந்திருக்க கூடும். அல்லேலூயா. இதே நாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அது நினைக்க சோர்வு, அசதி, நம்முடைய சரீரத்தில் பலவீனம். பாருங்க, எத்தனை பேர் சொல்லலாம், இதை செய்ததான் இந்த காரியம் செய்துட்டாங்களே, தின்பண்ண ஸ்ட்ரோக்கு, மன அழுத்தம், ப்ரெஷர், சரீரத்தில் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அநேக வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் அநேக காரியங்களை, முன் நடந்த காரியங்களை நாம் வைத்திருப்பதனால தான் சரீரத்தில் கூட இன்னைக்கு அநேகர் பலவீனராக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து அருமையானவர்களே, இந்த உங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்கும் நீங்கள் உற்சாகத்தை இழந்திருக்கிறதும் தைரியத்தை இழந்திருக்கிறதற்கும் ஒரு விதமான சோர்வருக்கு காரணம் பழைய காரியத்தை நினைப்பதனால். அல்லேலூயா. இதனால தேவன் உங்களுக்காக உங்கள் பட்சமா வந்து தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. சரி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக எபேசியர் 6:18 படித்தா மிகுந்த மன உறுதியோடு என்று படிக்கிறோம். மூன்றாவதாக நமக்குள்ள மிகுந்த மன உறுதி தேவை. ஆமென். அல்லேலூயா. அப்ப தீர்மானம், எடுக்கப்பட்ட தீர்மானங்கள்ல ஒரு உறுதி. அல்லேலூயா. தானியேல பாருங்க, அது ஆரம்பத்திலே பார்க்கும்போது ராஜ போஜனம் சொன்னாங்க இல்லையா, இதுல நாங்க எங்களை என்ன செய்ய மாட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம். அல்லேலூயா. அவ்வளவு உறுதியா இருந்தாங்க. அன்பான 10 நாள் எங்களை சோதிச்சு பாரோம். ஆனா அதுல உறுதியா இருந்தாங்க. கர்த்தர் அந்த தீர்மானத்தை கனம் பண்ணினார். அடுத்து பார்த்தா தானியேலுடைய விஷயத்துல பாருங்க, ஜபம் பண்றதுல பிரச்சனை. ஆனா தானியேல் அது கூட எத்தனையோ சூழ்நிலை, தானியேல் தெரியும் என்ன சிங்கக்கவில போட போறாங்க. ஆனா தானியேல் அந்த விஷயத்துல உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அக்கினி சூளையில் அந்த வாலிபர்கள் போட வேண்டிய சந்தர்ப்பம். அவன் சொன்னாங்க, நேபுகாத்நேச்சரே, இதை பற்றி உமக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் அதிலிருந்து எங்களை தப்பு வைப்பார். அவங்க உறுதியா இருந்தாங்க. அங்க தேவன் அவர்களுக்காய் எழுந்தருளினார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப நமக்குள்ள ஒரு மன உறுதி தேவை. ஆமென். அல்லேலூயா. பைபிள்ல இருக்கு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நம்ம இன்னைக்கு உறுதியா இல்லாதனாலதான் அன்மேலே சத்துடைய போராட்டம், ரொம்ப பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பாவ அறிக்கை செய்கிறோம், ஒரு உறுதி, நான் அறிக்கை செய்த பாவம் இனி வராது. அப்போ அதுல ஒரு உறுதி நமக்குள் தேவை. அல்லேலூயா. இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன். பாருங்கள், யோபு சொல்றான், கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் இனி ஒரு கன்னிகையின் மேல் நோக்கமாக இருப்பது எப்படி என்று கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த எடுத்த தீர்மானத்துல யோபு உறுதியாக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, மன உறுதி தேவை. ஆமே. ஒரு தொழில் செய்கிறோமா, அதில் ஒரு உறுதி தேவை. ஆரம்பத்தில் நெருக்கமாக இருக்கும், ஆரம்பத்தில் நஷ்டமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை புதுசாக தொடங்கி இருப்போம். ஆரம்பத்தில் எதிர்பார்க்கறது போல அன்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்காது, வித்தியாசமா இருக்கும். ஆனால் அதில் உறுதியா இருப்போம். கத்த தந்த வாழ்க்கை, கத்த தந்த தொழில், கத்த நடத்துவார். அல்லேலூயா. கத்த தந்த சபை இங்க கொண்டு வந்திருக்கிறார். கண்டிப்பா இந்த சபையிலேயே கத்தரனை அழகாக நடத்துவார். அந்த உறுதி மனப்பான்மை நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆரம்பத்தில் நெருக்கங்கள் வரும், எடுத்துடன் நமக்கு உயர்வு, எடுத்துடன் ஆசீர்வாதம் வராது. அல்ல, பல பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆனால் அதுல மன உறுதியோடு இந்த ரட்சிப்புக்குள்ள வந்துட்டேன், இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டேன், பாரம்பரியத்தை விட்டுட்டேன், பல விதமான அந்நிய வழிபாடுகளை விட்டுட்டேன், இனி கர்த்தர் வாழ வைப்பாரா, பிள்ளைக்கு விவாகம் நடக்குமா? நான் சொல்றேன், வந்த நம்மை அவர் வாழ வைப்பார், கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அநேகருக்கு நீ மன உறுதி இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. கண்டிப்பா நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்களோ தெரியாது, ஆனா உங்களுக்குள்ள ஒரு மன உறுதி தேவை. ஆமென். இயேசுவை நம்பிட்டேன், இயேசுவை விசுவாசித்துட்டேன், இன்னைக்கு பிள்ளைக்கு விவாகம் நடக்குமா? நடக்காது. அந்த சந்தேகமே வேண்டாம். ஏற்ற வேளையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் மங்களமான உத்தரவு உங்களுக்கு கிடைக்கும்.
ஹல்லேலூயா. ஐயோ இப்படி கிட்டத மாட்டு தொழில் பார்க்கலாமா? இல்லையா, அந்த தொழிலிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருப்பார். ஆமென். அன்பான உயர்வும் தாழ்வும் நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒரு மன உறுதி தேவை. ஆமென். வாலிப பிள்ளைகளே, இந்த படிப்பு எடுத்திருக்கிற இந்த படிப்பில் என்ன வெற்றி காண முடியுமா? வேலை கிடைக்குமா? இல்லையா, அதில் உறுதியாக இரு. ஹல்லேலூயா. படிக்க வச்சது கர்த்தர். ஆமென். இந்த தொழிலை தந்தவர் கர்த்தர், இந்த குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்தினவர் கர்த்தர், அழகா நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஐயா. ஹல்லேலூயா. அங்கேயும் பார்க்கணும் ஐயா. பேதுரு நல்லா தான் நடந்தான், ஆனா நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தான் இது இயேசுதானா, அங்கெங்கும் பார்த்தான் அமிழ்ந்து போனான். ஹல்லேலூயா. அவரையும் இவரையும் பார்த்து வாழ்க்கையில, தொழிலில், குடும்பத்தில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அந்த பேதுரு இயேசுவே என்று கூப்பிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் அவர் சொல்லி இவர் சொல்லி அப்படியே போய்விட்டதென்ற அங்கலாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் மன உறுதியோடு அப்பா முகத்தை நோக்கி பாருங்க. ஆமென். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. ஹல்லேலூயா. ஆமென். முன்வைத்த கால பின் வைக்கணும் ஐயா. ஹல்லேலூயா. மரணமோ ஜீவனோ. ஆமென். இந்த விசுவாச பாதையில் வந்திருக்கிறீர்கள் அருமையானவர்களே, இனி வேற காரியம் நமக்கு இல்லை. கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பின்வாங்கி போய்விட்டார்கள். எதிர்பார்த்த காரியம் உடனே நடக்கவில்லை, எதிர்பார்த்த அற்புதம் உடனே நடக்கவில்லை, எதிர்பார்த்த சுகம் உடனடி கிடைக்கவில்லை. பிரியமானவர்களே, ஐயோ என்று அங்கலாய்த்து மாறி மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் பின்மாற்றங்கள், முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள். ஆனால் நீங்கள் நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக மன உறுதி தேவை. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒரு ரெண்டு காரியங்களை சொல்லி சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பானவர்களே, மன உறுதி தேவை. இன்றைக்கு உறுதியா நில்லுங்க ஐயா. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 1:10 படிக்கு ஏக மனது, ஏக சிந்தனை. ஆமென். நமக்குள்ள ஏக மனது, ஒரு ஏக சிந்தை. படிங்க. ம் 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 ஆ ஆ ஆ ஆ ஆமாம். ஒரு ஏக மனது. அல்லேலூயா. ஏக யோசனை, பிரிவினை, வாக்குவாதம், முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை அப்படின்னு பவுல் அழகா சொல்ல. எல்லாம் விவரிக்க நமக்கு டைம் இல்லை, நான் அதோட முடிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏக மனது. அல்லேலூயா. ஏக இருதயம். அன்பானவர்களே, பிரிவினை, வாக்குவாதம், சண்டை, குழப்பம் பவுல் அழகா இங்கே தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். வேண்டாம் நமக்கு சண்டைகள், விரோதங்கள், வாக்குவாதங்கள், மாம்சத்துக்குரிய காரியம் வேண்டாம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு ஏக மனது. ஆமென். எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பிரிவினை பார்க்கிறோம், சண்டைகளை பார்க்கிறோம், குழப்பமான நிலைகளை இன்னைக்கு தேசத்தில் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் சண்டை. அருமையானவர்களே, ஆகவே ஒரு ஏக மனது அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஒரு ஏக சிந்தை, கர்த்தர் நடத்துகிற பாதை, கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நாம் அப்படியே இருப்போம். ஆமென். சரி, டைம்ல நான் சுருக்கமாக முடிக்கிறேன். தானியேல் 10:12 படிக்கும். உன் மனதை செலுத்தின நாள் முதல். ஆமென். இப்போ தானியேல் ஜெபிக்கும்படி மனதை செலுத்தும் போது பெர்சியா தேசத்தின் அதிபதி வருகிறான். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவருடைய மனதை செலுத்துகிறோம். ஜெபத்தில் நம்ம ஜெபிக்க அப்படி மனதை செலுத்தும் போது பெர்சியா அந்த தேசத்தின் அதிபதி வருகிறான். அல்லேலூயா. ஆமாம். முட்டி போடுறோம் 1 மணிக்கு இந்த காரியம் உடனடி பெர்சியா தேசத்தின் அதிபதி வருகிறான். அல்லேலூயா. அந்த மனதில் பல எண்ணங்களை கொண்டுருவான், பல சிந்தைகளை கொண்டுருவான், அசதியை கொண்டுருவான். இல்லாட்ட இன்னி ஒரு ஆளை நம்ம வீட்டு வாசல் அனுப்புவான். அல்லேலூயா. சம்பந்தம் இல்லாத ஆள் வந்து கதவை தட்டுவான். ஆமென். பாருங்க, நான் சொல்ற அருமையானவர்களே,
தேவ சமூகத்தில் இங்கே ஜெபிக்க போனா 1 மணிக்கூர் ஜெபம் பண்றீங்கன்னா அந்த 1 மணிக்கூரும் முட்டி போட்டா முட்டியில உறுதியா நெல்லுங்க. அன்பானவர்களே, கண்ணை மூடுனா கண்ணை மூடுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனதை செலுத்த முடியல. ஐயா கொஞ்சம் தயவாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வர இல்லை? சில காரியம் வெற்றியாக நமக்கு நடக்கல. யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் விண்ணை அசைத்தவர்கள், ஆமே, ஜெபம் பண்ணி காரியம் கைகூடி வந்தது, வியாதி போனது, பிசாசு ஓடுனது, அற்புதம் நடந்தது, பிள்ளைடைய காரியத்தில் பெரிய மாற்றம் வந்தது. ஆனால் மனதை இன்றைக்கு பாருங்க, நம்முடைய ஒரே மனதை செலுத்த முடியல. ஏன் தெரியுமா அன்பானவர்களே? நம்ம அதை பெருசா நினைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் உட்கார்ந்து மனதை செலுத்தின போது தேவன் பெரிய பெரிய காரியங்களை நமக்காக செய்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு செல்போன் பக்கத்திலே வச்சிருக்கிறோம். போன் வரதுக்குன்னு நம்ம எடுத்துட்டு ஓட போறோம். அப்ப நம்முடைய சேர்ந்து வராதா இல்லைங்க. பிள்ளைகள் ஹாஸ்டல்ல விட்டு பிள்ளைகளை நம்புங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஹாஸ்டல்ல பாதுகாப்பார். காலேஜ் போயிருக்கிறானா கர்த்தரை நம்புங்க. என் பிள்ளைய சுகத்தோடு கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. என் தொழிலா புருஷன் வச்சு தொழிலா கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எதை பற்றி நான் கவலைப்பட வேண்டாம். வேதம் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். பூரணமாய் மனதை கர்த்தருக்கு நேராக செலுத்த முடியவில்லை. யோசிச்சு பாருங்க. 1 மணிக்கூர் ஜெபம் நம்மளால உட்கார்ந்து ஜெபிக்க முடியல. மனதை பரலோகத்துக்கு நேராய் செலுத்த முடியல. பாருங்க, எவ்வளவு அசதி, சோர்வு, தூக்கம், மயக்கம், வித்தியாசமான எண்ணங்கள், எவ்வளவு குழப்பமான நிலைகளை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பெர்சியா தேசத்தின் அதிபதி வருகிறான். அல்லேலூயா. உங்களுடைய நன்மையின் மேல் எரிச்சல் கொள்ளுகிறவன், உங்கள் ஆசீர்வாதத்தின் மேல் எரிச்சல் கொள்ளுகிறவன், உங்கள் முன்னேற்றத்தின் மேல் எரிச்சல் கொள்ளுகிறவன், நம்முடைய சுகத்தை விரும்பாதவன், உங்களுடைய உயர்வை விரும்பாத சத்துரு வருகிறான். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமாக. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆனா இதுல 5 காரியத்தை முக்கியமாக நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொன்னேன். அல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தர் எனக்கு தந்தது போதும் ஐயா. ஆமென். இன்னும் தேவையானதை கர்த்தர் எனக்கு தருவார். நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆள வேண்டிய அவசியம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சிலுவையில எல்லாம் எனக்கு சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனி கவலைப்படுவதனால ஒரு முழத்தை நான் கூட்ட போறதில்ல, ஒரு முழத்தை நான் குறுக்க போறதில்ல. என்னை போட்டு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த தொழிலுக்காய் ஸ்தோத்திரம், மனைவிக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீ ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், மீதி கர்த்தாவை நோக்கி கொள்ளும். ஆமென். உனக்கு ஏன் மனமே சஞ்சலம், ஏன் உனக்கு வருத்தம்? நீ பயப்படாத. இந்த பாதையில நீ சந்தோஷமாய் ஓட வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்மானத்தோடு எழுப்பி நிற்போமாக. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, போதும் என்கிற போதும் என்கிற மனதுடன் தேவ பக்தி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இனி தர வேண்டியதை கர்த்தர் ஏற்ற வேளையில் உனக்கு தருவார். நீ ஏன் பயப்படுற? நீ அழுது கொண்டிருக்கிற, என் துக்கத்தோடு இருக்கிற, என் உன்னை காயப்படுத்திட்டு இருக்கிற, நீ பயப்பட வேண்டாம். நீ காயப்படுத்துவதனாலேயோ, நீ துக்கப்படுவதனாலேயோ, அநேக இடத்துல இந்த காரியத்தை சொல்லுவதனாலேயோ மாற்றம் நடக்க போகிறது இல்ல. இறங்குற இயேசுவால தான் நடக்கும். அல்லேலூயா. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண மகளே, முறுமுறுக்காதே. இந்த இரவுல கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ சந்தோஷத்தோடு நோக்கி பார்த்த காலங்களில் தேவன் உனக்காய் இறங்கி யுத்தம் பண்ணினார். சில மாற்றங்களை கர்த்தர் உனக்கு செய்தார். ஜெபத்துக்கு உடனடி பதில் வந்தது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னைக்கோ நீ முறுமுறுத்து, நீ எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய். மனம் அடிவாய் சோர்ந்து போய்விட்டாய். ஹல்லேலூயா. துக்கத்தோடு இருக்கிறாய். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது அருமையான தேவ பிள்ளைகளே, உன் மனதை புதிதாக்கிக் கொள். ஆமென். பழைய காரியங்கள், எத்தனையோ காரியங்கள், நீ விரும்பாத காரியங்கள், நீ ஏற்றுக்கொள்ளாத காரியங்கள் வந்தது.
தேவன் அனுமதிக்காமல் ஒன்றும் வருவதில்லை. ஹல்லேலூயா. அது நன்மைக்கு தான் தேவன் அனுமதித்தார். நீயோ அந்த காரியத்தை நினைத்து துக்கப்பட்டு நீ வேதனையோடு இருக்கிறாய். ஹல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், தூஷணமான வார்த்தைகள், அந்த வார்த்தையே நினைத்து கொண்டிருக்கிறாய். மகளே, அந்த வார்த்தையை விடுவித்துக் கொள். ஹல்லேலூயா. ஓ சத்துரா, சத்துரு அந்த வார்த்தையின் மூலம் உன் ஓட்டத்தை தடுக்கும்படி பார்த்தான், உன் பிரகாசத்தை தடுக்கும்படி பார்த்தான். அந்த காரியத்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய், அந்த காரியத்தை குறித்தே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ இரவும் பகலும் அந்த மனுஷன் அப்படி பேசிவிட்டானே, இப்படி தோல்வி வந்து விட்டது. தோல்வியையும் பிறர் செய்த குற்றமான காரியத்தையும் நினைத்து கொண்டிருக்கிறாய். கத்திருந்த பாதையில் நிலத்தினார் பொல்லாத சத்துரு, ஓ உன் மேல் எரிச்சல் கொள்ளுகிற சாத்தான் இந்த சிந்தை உனக்குள் கொண்டு வந்து, ஓ நீ ஜபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல் ஒரு விதமான கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாய். ஓ இந்த வேளையில் அந்த சத்துருவை நீ கடிந்து கொள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குறித்த நபரை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறாய், குறித்த நபரை பற்றியே நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். தயவு செய்து விட்டுவிடு மகளே. வேதத்தின் மேல் நீ கவனம் செலுத்து, உன் இரட்சகர் மேல் நீ கவனம் செலுத்து. ஹல்லேலூயா. ஓ மனதில் ஆமென். மாத்தாளோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டாள். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். விட்டுவிடு மகளே. ஹல்லேலூயா. ஒரு புது கிருபை இந்த இரவு வேளையில் உன்னை சந்திக்க போகிறது. ஓ ஷபா கத்துடா. பழைய காரியத்தை விட்டுவிடு. ஆமென். அறிக்கை செய். இயேசுவை பற்றி தியானிக்க முடியவில்லை, தேவனுடைய வசனத்தை தியானிக்க முடியவில்லை. ஓ உன் மேல் பொறாமை கொள்ளுகிற பிசாசு அந்த நபரை கொண்டு அடிக்கடி கொண்டு அந்த நபரை உனக்கு முன்பாய் கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. ஓ அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. பிசாசு பழைய பாவத்தை உனக்கு சுட்டி காட்டி கொண்டிருந்தான், காட்டிக்கொண்டே இருக்கிறான். மறந்துவிடு. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. தோத்துரா தோத்துரா. மன உறுதி. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீ ஓ எடுக்கிற தீர்மானங்கள் உறுதியாக மகளே. ஹல்லேலூயா. ஓ தோத்துரா. ஆமென். உறுதியாக இருந்தால் கர்த்தருடைய கிரியைகளை காண்பாய். ஹல்லேலூயா. தோத்துரா தோத்துரா தோத்துரா. இந்த இரவு வேளையில் எத்தனை முறை நீ தீர்மானம் எடுத்தாய், இயேசுவுக்காய் வாழ வேண்டும், இயேசுவுக்காய் இதை கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்தாய். எத்தனையோ முறை தீர்மானத்தை உடைத்து உடைத்து நீ போன நபர். ஹல்லேலூயா. துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆவியானவரை குறித்து துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த இரவு வேளையில் இன்றைக்கு உண்மையா இந்த தீர்மானத்தில் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே என்று சொல். தேவன் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. மன உறுதி உனக்கு தேவை. அறிக்கை செய்த பாவம் திரும்பி வராது என்று உறுதிப்படுவாயாக. ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், கண்களோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டு இனி திரும்பி பார்க்க போறதில்லை. ஹல்லேலூயா. ஏக மனது, ஏக யோசனை. பிரிவினைகள் தூண்டுகிறவர்கள், விரோதமாய் செயல்படுகிறவர்களோடு நீ ஐக்கியப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நீ ஒரு நாள் ஆவிக்குரியவனாய் இருந்தாய், தேவன் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாள் பிரிவினை உண்டாக்குகளோடு நீ இணைந்தாய், ஐக்கியப்பட்டாய். நீ சமாதானத்தை இழந்திருக்கிறாய் வாலிபனே, நீ சமாதானத்தை இழந்திருக்கிறாய் சகோதரியே. ஒரு ஏக மனது, ஒரு ஏக இருதயம். இன்னைக்கு எத்தனையோ விதமான பிரிவினைகளோடும் எத்தனை விதமான கசப்போடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய். இயேசுவை பார்க்க உனக்கு முடியவில்லை, இயேசுவை நோக்கி பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் நீ கண்ணீர் விட்டாயே, ஒரு நாள் கதறினாயே. இயேசு உனக்கா யுத்தம் பண்ண நினைத்து பார் மகளே. கர்த்தர் உனக்கா கிரியை செய்த நாட்களை நினைத்து பார். ஹல்லேலூயா. ஆமென். ஏக மனது. நீ பிரிவினைக்கு இடம் கொடுத்தாய். ஓ தோத்திரம். யோசித்து பார். தேவனுடைய செயல் தடைபட்டு நிற்கிறது, தேவனுடைய அற்புதம் தடைபட்டு நிற்கிறது. மனம் திரும்புவாயாக.
ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். உன் மனதை செலுத்தின நாள் முதற்கொண்டு கர்த்தர் உனக்கு சமீபமா வந்தா. யோசித்து பார், யோசித்து பார். ஓ இந்த தேசத்தின் அதிபதி வருகிறான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஓ தானியேல் மனதை செலுத்தின போது பெர்சியா தேசத்தின் அதிபதி வந்தாய். உன் குடும்ப ஜெபம் போய்விட்டது, தாண்டி ஜெபம் போய்விட்டது, வேத வாசிப்பு போய்விட்டது. அவன் மிக மிக தந்திரசாலி. அவனுக்கு தெரியும், நீ ஜெபித்தால், குடும்ப ஜெபம் பண்ணினாள், வேதத்தை படித்தாள், துதித்தாள், இந்த குடும்பத்தில் எனக்கு வேலை இல்லை, இந்த தொழில் மேல் எனக்கு வேலை இல்லை, நீ உயர்வாய் என்பது சத்துருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஓ இந்த அந்த பெர்சியா தேசத்தின் அதிபதி வருகிறான். உன்மேல் எரிச்சல் கொள்ளுகிற சாத்தான் ஒரு மனப்படுவாயாக. கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ துடாமானா கத்துடாமானா. ஹல்லேலூயா. தோத்துரா தோத்துரா தோத்துரா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய போகிறா. ஹல்லேலூயா. தோத்துரா 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 தோத்துரா. இந்த இரவு கர்த்தர் உனக்கு கிரியை செய்கிற இரவு, கர்த்தர் உனக்கு வழி திறக்கிற இரவு. Hallelujah. Glory, glory. Hallelujah, hallelujah. Stotram, 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 stotram. Amen. Stotram, stotram. முடிக்க போறோம் பிரியமானவர்களே. ஒரே ஒரு விசை அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, இதான ஒரு வார்த்தை கர்த்தரோடு பேசி இருப்பார். ஒரு வார்த்தை போதும். எல்லா வார்த்தையும் உனக்குரியதல்ல, ஒரு வார்த்தையும் உன்னை தொட்டிருக்கும். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா. ஒத்த வாக்கு மதி. ஆமென். எத்தனை நம்புறிய? இந்த ஒரு வார்த்தை எனக்குள் மாற்றத்தை வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமென். நம்பர் எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.